வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/5/2024 வைகாசி 2 புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பயணம் அனுகூலம் கண்டிப்பாக காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலருடைய பாராட்டை பெறும். மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷம் ஏற்பட்டு பொறுமையாக கையாளக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒரு விஷயம் அந்த தடையை தவிர்த்து உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. கொடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குட்டி பயணம் மேற்கொண்டாலும் சந்தோஷ பயணமாக காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்ட அந்யோன்ய குறைபாடு நீங்கும். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுடன் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிறு சிறு சலசலப்பு நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் காணப்பட்டிருந்த ஒரு சிறு தடங்கல்கள் நீங்கக்கூடிய அமைப்பு மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடன் விளையாட்டாக கூறுவது கூட பிரச்சனையாகிவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. மாலையிலிருந்து பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பயணங்கள் இரவு நேரத்தில் வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் நிவர்த்தி காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுபவிரய பிராப்தம். முடிந்தாலும் பெரிய விரயங்களை தடுப்பதற்கு மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு வாங்கி எலுமிச்சைப்பழ ஊறுகாவுடன் கொடுப்பது விரயத்தை முற்றிலுமாக தடுக்கும். கண்டிப்பாக குடும்பத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடன் கோபதாபம் வேண்டாம். சிறு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிம்மத்திற்கு ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபம் சந்தோஷம் அனுகூலம். சுபவிரய பிராப்தம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீணாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். சுப செலவுகளுக்கு உண்டான அனுகூலம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாபெரும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் காணப்பட்ட இந்த இடைவெளிகள் குறையக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். மாலையிலிருந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத பயணங்கள் அனுகூலத்தை தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டிருந்த பணங்கள் தேடி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பேங்கில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும்.
ஏதாவது நிலம் வாங்குவதற்கோ வீடு வாங்குவதற்கோ லோன் சேங்ஷன் ஆகி இழுபறியாக இருந்த அமைப்பு மாறும். டக்கு டக்குன்று நல்ல செய்திகள் கிடைப்பது, சந்தோஷ அமைப்பு ஏற்படும். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான சாதகமான சூழ்நிலை விருச்சகத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மாலை 6:14 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியார் ஏதாவது பயணங்கள் மேற்கொண்டால் அதை சந்தோஷமாக ஆமோதிங்கள். மனதில் ஒரு இனம் புரியாத கோபம் ஏற்படும். தெய்வீக மந்திரங்கள், தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலியமாக அந்த கோபம் தீரும். உத்தரவாதத்துடன் தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு பார்வையால் அனுகூலம் காணப்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மாலை 6:15 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவுக்கு உண்டான அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். 7.5 சனியில் இருப்பதனால் வாக்குவாதத்தில் மட்டும் சந்திராசிரமத்தில் ஈடுபட்டு அவமானப்பட்டோ அசிங்கப்பட்டோ கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் இறுக்கமற்ற சூழ்நிலை காணப்படுவதை மனதில் தெளிவு ஏற்படுத்தி கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், பயணங்கள், புதிய மனிதர்களை சந்திப்பதெல்லாம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இது எப்படி ஆகும் அப்படி ஆகும் என்று சொல்லிக்கொண்ட ஒரு விஷயத்தை சுமூகமாக நீங்களே பேசி தீர்த்து கொள்வது நன்மை. துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சிக்கலையோ ஏற்படுத்தி மனதில் கஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதும், உங்களுக்கு எதிரிகள் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதும், வண்டி வாகன மாற்றங்கள் சுபிட்சத்தை ஏற்படுத்தி தருவதும், மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷம் ஏற்படுவதும், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த நிம்மதியற்ற தன்மை மாறுவதும் அனுகூலத்தை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.